வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கோதுமை ரவை வச்சு எப்படி உப்புமா செய்கிறதுன்ட்டு. ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன பண்ணிக்கணும், வானலில் எண்ணெய் ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கிறோம். கடுகு நல்லா வெடித்த உடனே கடலைப்பருப்பு போடணும். 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு போடலாம். உளுத்தம்பருப்பு ஒரு 2 ஸ்பூன். இதெல்லாம் நம்ம இஷ்டம் தான், எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். நிறைய போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இதெல்லாம் நம்ம நல்லா கழுவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்குள்ளே கருவேப்பிலையும் கழுவிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ பருப்பு நல்லா பொன்னிறமான அப்புறமா வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி, கருவேப்பிலை எல்லாத்தையுமே ஒன்றாவே போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சம் நல்லா வதக்கணும். இது வதக்கி வைக்கிறதுக்குள்ளே ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கணும்னா, கோதுமை ரவை 1 டம்ளர் நான் எடுத்திருக்கேன். 1 டம்ளர் கோதுமை ரவையை லேசாக எண்ணெய் எதுவும் இல்லாமல் நம்ம லேசாக ஒரு 5 நிமிஷம் வறுத்தா போதும். அது சூடு பண்ணி வச்சுக்கணும். அதுமாரி வறுத்துக்கலாம். அது இதுக்குள்ளே நம்ம கலக்க போகிறோம். அது எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். இப்போது வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 1 டம்ளர் கோதுமை ரவைனா அதுக்கு 2.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். 2 டம்ளரு சில பேர் ஊற்றுவாங்க, இருந்தாலும் 2.5 ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக நல்லா வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். தண்ணி 2.5 டம்ளர் ஊற்றின அப்புறமா உப்பு போட்டுக்கிறோம். கொஞ்சம் உப்பு அவங்கவுங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அது தகுந்தமாரி கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். ரொம்ப உப்பு போட்டிங்கன்னா உப்பு கரிக்கும், அது நல்லா இருக்காது. கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கலாம் நீங்கள். அதுக்கப்புறமா நல்லா மூடி வச்சிடணும். மூடி வச்சோடனே நல்லா கொதி வரும். உப்பெல்லாம் கரைஞ்சி கொதி வந்தோடனே நம்ம சூடு பண்ணி வச்சுருக்கிற கோதுமை ரவையை இந்த தண்ணியோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிட்டு மூடி வச்சு வேக வைக்கணும். கோதுமை ரவை ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. டயபெட்டிஸ்லாம் சாப்பிட்லாம், உங்களுக்கு நல்லா தெரியும். கோதுமை ரவை உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் அடிக்கடி உப்புமா செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ நல்லா கோதுமை ரவை போட்ட அப்புறமா அது ஒரு மூடி வச்சுருங்க. அடுப்பை மீடியமில், ரொம்ப ஹையில் வேணால் காந்திடும், மீடியமில் வச்சு அப்படியே மூடி வைங்க. ஒரு 15 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா திறந்து பார்த்தா இதுமாரி உப்புமா பொல நல்லா வெந்திருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும், ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து அதில் நம்ம புழிஞ்சிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தான் புழிக்கணும். அடுப்பு ஆனில் இருக்கும்போது புழியக்கூடாது. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு லெமன் புழிஞ்சிட்டு அது மேலே கருவேப்பிலை, கொத்தமல்லி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு அதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா ஒரு தடவை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட்லாம். இதுக்கு தொட்டுக்கு எதுவும் தேவையில்லை. நம்ம மிளகா கூட தான் போட்டிருக்கோம், 3 மிளகா, அப்படியே சாப்பிட்லாம். விருப்பப்பட்டவங்க இது கூட சர்க்கரையோ வெல்லமோ இல்லை தயிரோ அதுமாரி தொட்டு வச்சுட்டு சாப்பிட்லாம். இதெல்லாம் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மொத்தத்தில் ஒரு 20 நிமிஷம் தான் ஆகும் செய்யறதுக்கு. செஞ்சு பாருங்கள்.